ரெக்கார்டிங் போட்டுருங்க. ஷேர் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப வந்து நமக்கு எது வரையும் நம்ம பார்த்தோம்? இன்னைக்கு வந்து அந்த இது பாக்கணும். இந்த சதுர்ஷ சப்தம், நம்ம லிங்கத்திரயம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இது புக்கு 1 or 2 அப்பா? இது புக்கு இது லெசன் 2 தானே இது? அந்த 100 வேர்ட்ஸ் பார்த்தோம்ல சுதா நம்ம. ஆமா, அந்த 100 வேர்ட்ஸ் பார்த்தோம். ஆமாக்கா, இது இருக்கு பாத்தீங்களா? பாத்துட்டோமா? அதுலதான் முன்னாடி பேஜ் பார்க்கணும். அதுல இந்த சரள ஸ்லோகான்றதுதான் அர்த்தம் பார்க்கணும் நம்ம இன்னைக்கு. ஓகேவா? கிரீடாமி தாவாமி பட்டாமி நித்யம். அதாவது கிரீடாமினா அகம் கிரீடாமி, நான் விளையாடுகிறேன். அகம் தாவாமி, நான் ஓடுகிறேன். தாவாமினா ஓடுறது. நித்தியம் படாமி, டெய்லி படிக்கிறேன். காதாமி பிபாமி, சாப்பிடுகிறேன் குடிக்கிறேன். சத்தியம் வதாமின்னு எடுக்கும் போது, சோ சத்தியத்தை வதாமினா சொல்லுகிறேன். கரோமி ராத்ரௌச்ச சுகேன நித்ரா. இதை எப்படி செட் பண்ணணும்னா, ராத்ரௌ ராத்திரியில், 7வது விபக்தி இது. ராத்திரியில் சுகேன நித்ராம்ச கரோமி, நன்றாக தூக்கத்தை தூங்குகிறேன், நன்றாக தூங்குகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஈஷஸ்யன்னா பகவானுடைய சமக்ர இதம் சமக்ரம் காருண்யம். இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, சமக்ரம்னா முழுமையான, இந்த முழுமையான கடவுளோடைய காருண்யம்ன்ற கருணையினால இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறாங்க. பட் இது அவ்வளவா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம படிக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து இதெல்லாம் இப்ப 2வது பாடத்துக்கு நம்ம வரோம். வாக் பூஷணம். பூஷணம் சூக்திகி, இதை எழுதிட்டுருங்க, கண்டிப்பா இது கேட்பாங்க. வாக் பூஷணம். பூஷணம் வாக் பூஷணம்னா ஆபரணம். சோ வாக்னா சொல். மனிதனுக்கு எது சிறந்த ஆபரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட பண்பட்ட சிறந்த பேச்சே அவனோட சிறந்த ஆபரணம். ஓகேவா? சிறந்த பேச்சே சிறந்த ஆபரணம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பாருங்களேன். பாஷாபியாசக, பேச்சு பயிற்சி. பாஷைனா பேச்சு, பேச்சு அபியாசகனா பயிற்சி. ஏகவச்சனம் பகுவச்சனம் ஞாபகம் இருக்கா? இதுல வந்து ஏகவச்சனம் பகுவச்சனம் இதுவரையும் நம்ம கிரியா சப்தத்துக்கு கடைசியில முடிகிற அந்த வேர்புக்கு பார்த்தோம். இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்க்கே நம்ம பார்க்க ஆரம்பிக்க வரும். அகாராந்த புல்லிங்க சப்தாகான்னு வந்திருக்கு பாத்தீங்களா? அகாராந்த புல்லிங்க சப்தாகா. இதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. இதையாவது தெரியலன்னா கேட்கலாம், உடனே கேளுங்க. அகாராந்த புல்லிங்க சப்தாகல முதல்ல ஒரே ஒரு பையன் இருக்கான்னா பாலகஹ அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்னென்ன இருக்கு? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். நம்ம குழப்பிக்க வேண்டாமேன்றதுனால அவ வெறும் ஏகவச்சனம் பகுவச்சனம், சிங்குலர் ப்ளூரல், ஒருமை பன்மையில மட்டும் கொடுத்திருக்காங்க. ஒருமையில பாலகன்னா ஒரு பையன், பாலகாஹா அப்படின்றது நிறைய பையன்கள். ஆரக்ஷக போலீஸ்மேன், ஒரே ஒரு போலீஸ். ஆரக்ஷகாஹா நிறைய போலீஸ். அதுக்கப்புறம் பாருங்க, ஏகவச்சனம் பகுவச்சனத்துல என்ன இருக்கு? இதை எல்லாமே அகாராந்த புல்லிங்க சப்தாகா. என்ன சப்தாகா? அகாராந்த புல்லிங்க சப்தாகா. இப்ப ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்லலாமா? அத்தியாபக டீச்சர், ஒரு டீச்சர். அத்தியாபகாஹா நிறைய டீச்சர்ஸ். இதெல்லாமே மேல், மேஸ்குலேட். ஓகேவா? ஆண்பால். கர்மகரஹ, கர்மகரஹனா வேலைக்காரர், ஒரு வேலைக்காரர். கர்மகராஹா
நிறைய வேலைக்காரர். இதெல்லாம் பாத்துக்கோங்க போதும். பக்தக சொல்லி பாருங்க, நான் சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லி பாருங்க. பக்தக ஒரு பக்தர், பக்தாக பல பக்தர்கள், சாலகனா ஓட்டுநர். இப்ப பஸ்ஸ ஓடுறாங்க, ட்ரெயினை ஓட்டுறாங்க, வண்டியை ஓட்டுறாங்கன்னா சாலகக. சாலகாகனா நிறைய ஓட்டுநர்கள். விருத்தக அப்படின்னா வயசானவர். இது சிங்குலர்ல இருக்கு, ஏகவச்சனத்துல இருக்கு. பகுவச்சனத்துல விருத்தாகா. இது எல்லாமே புல்லிங்க சப்தாகா. ஓகேவா? விருத்தக அப்படின்னா வயதானவர், நிறைய வயதானவர்கள். கிருஷகக அப்படின்னா 7 உழவராங்கல்ல அவங்கள, அதாவது அக்ரிகல்ச்சர் பண்றாங்கல்ல அவங்கள ஃபார்மர்ஸ். கிருஷகக அப்படின்னுவோம். நிறைய பேரை கிருஷகாஹா அப்படின்னு. யுவகக அப்படின்னா இளைஞன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் யுவகாகனா நிறைய இளைஞர்கள். தேவகனா கடவுள், ஆண் கடவுள தேவகன்னு. தேவாகா அப்படின்னா பகுவச்சனத்துல வருது. அதாவது சரி எதோ வருதே. அதாவது இது வந்து அஹ, இக்கு பிளஸ் அன்றது இருக்குல்ல, கடைசியில எதுல முடியல? ஆல முடியுது. அஹால முடிஞ்சதுன்னா புல்லிங்க சப்தம். அதுவே பகுவச்சனத்துல ஆஹ அப்படின்னு சொல்லும். பாலகாஹா. ஓகேவா? அஹால முடிஞ்சா புல்லிங்க சப்தம் ஏகவச்சனம். ஆஹ அப்படின்னும் போது பகுவச்சன சப்தம். இப்ப அதே மாதிரி ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தத்துல பெண்பால்ல வந்து புல்லிங்க சப்தம் ஏகவச்சனம் பகுவச்சனம் பார்க்கலாமா? பாலிகா ஒரு பெண், பாலிகாஹா நிறைய பெண்கள். கவனிங்க, நல்லா கவனிங்க, எழுதணும்னே இல்ல. வைத்தியா ஒரு பெண் வைத்தியர், நிறைய வைத்தியர்கள். வைத்தியாகா இப்ப வந்து ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தாகா. நர்த்தகி ஈல முடியறது இல்லையா? ஈகாராந்த ஸ்திரீலிங்க சப்தாக. அதுல எப்படி வரும்னா நர்த்தக்யஹ அப்படின்னு வரும். இத டியூ வச்சனம், அதாவது ஏகவச்சனம் த்வீவச்சனமா வரும்போது நர்த்தக்யவ் நர்த்தக்யஹ. அது நமக்கு வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம். ஏகவச்சனம் பகுவச்சனத்தை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகேவா? ஏகவச்சனத்துல ஒரு நர்த்தகி ஒரு டான்சரை வந்து நர்த்தகி, இதுல வந்து நர்த்தக்யஹ, தேவி தேவ்யஹ. ஓகேவா? அப்புறம் காயிகா காயிகாஹா பாடகின்னு அர்த்தம். மகிழா பெண், மகிழாஹா பெண்கள். பாச்சிகா சமையல்காரங்க, பெண் சமையல்காரங்க. பாச்சிகாஹா நிறைய பெண் சமையல்காரர்கள். தேசபக்தா தேசபக்தை ஒரு பெண் தேசபக்தை. தேசபக்தாக பல தேசபக்தைகள். கர்மகரி வேலைக்காரி ஒரு வேலைக்காரி. கர்மகரியஹ பகுவச்சனத்துல கர்மகரியஹ. பிக்ஷுகி பிச்சைக்காரி, நிறைய பிச்சைக்கார பெண்களை பிக்ஷுக்யஹ. பகினி அப்படின்னா சிஸ்டர், பகின்யஹ அப்படின்னா மெனி சிஸ்டர்ஸ். சோ பாலிகா பாலிகாஹ. ஈகாராந்தத்துல வரும்போது நர்த்தக்யஹ, யஹல முடியுது பகுவச்சனத்துல, பாத்துக்கோங்க. ஓகேவா? ஈகாராந்தத்துல யஹல முடியுது. இதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். ஓகேவா? இப்ப அகாராந்த நபுன்சக லிங்க சப்தாஹா. நம்ம இங்க ஒரு டவுட் வரும், இம்முலதான் முடியுது. இம்ம நம்ம எடுத்துக்க மாட்டோம் சான்ஸ்கிரிட்ல. அப்ப இம்முக்கு முன்னாடி என்ன வருது? ஆ வருது. பல. கரெக்டா? அதனால அந்த லான்றது ஆ சப்தத்துல முடியுது. அதனால அகாராந்த நபுன்சக லிங்க சப்தாஹா. அப்போ பலம் பலானி. பகுவச்சனம் என்ன? ஒரு பழம் நிறைய பழங்கள். புஸ்தகம் புஸ்தகானி ஒரு புஸ்தகம் நிறைய புஸ்தகங்கள். புஷ்பம் புஷ்பாணி நிறைய புஷ்பங்கள்.
பேனகம், பேனகம் சோப்புன்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா நுரை வர பொருள் எதுவா இருந்தாலுமே பேனகம். உன்னை யூஸ் பண்ணும்போது நொர வருது, நிறைய நொர வருது இல்லையா, அதுக்கு பேனகம்னுவாங்க. இப்ப கடல் அலைக்குல நிறைய நொர வருதுன்னா அந்த நுரைய கூட பேனகம்ன்ற வார்த்தையில தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்நான பேனகம், வஸ்திர பேனகம்ன்ற மாதிரி அந்த கடல் அலையில வர அந்த நுரைக்குமே பேனகம் தான் பேர். பேனகாணி பகுவச்சனம் என்ன? பேனகாணி. கந்துகம்னா என்ன? பால். கந்துகம்னா என்ன? பால். கந்துகாணி, கந்துகாணினா பால், மெனி பால்ஸ். பர்ணம் அப்படின்னா இலை. பர்ணாணி அப்படின்னா மெனி லீவ்ஸ், நிறைய இலைகள். வாகனம் அப்படின்னா வெஹிக்கல், அதாவது நம்ம யூஸ் பண்ற வெஹிக்கல்ஸ். தமிழ்ல வெஹிக்கல்ஸ்க்கு என்ன சொல்லுவோம்? வண்டின்னு சொல்லலாம். எப்படி இருக்க வாகனம், வாகனாணி. தேங்க்ஸ்கா. வாகனங்கள். பாத்திரம், நால பாத்திரம்னு அர்த்தம். பாத்திராணி. வாகனம், வாகனானி, வெஹிக்கல்ஸ். பாத்திரம், பாத்திரங்கள். சத்திரம் அப்படின்னா கொடை. சத்ராணி, கொடைகள். உபநேத்திரம். நான் எவ்வளவு பேர் உபநேத்திரம் போட்டு இருக்கீங்க நம்ம கிளாஸ்ல? தீபு, ஆரதி, நானு, அதுக்கப்புறம் வெங்கடா, மகாலட்சுமி அக்கா கூட போட்டு பாத்துருக்கேன். சோ நிறைய பேர் உபநேத்திரம் போட்டு இருக்கோம். அப்படின்னா கிளாஸஸ், கண்ணுல போடுற கிளாஸஸ் உபநேத்திரம். உபநேத்ராணி. இப்ப இந்த உபநேத்திரம் உபநேத்ரேன்னு சொல்லுவோம். நம்ம ரெண்டு கண்ணுக்கு போட்டிருக்கோம்ல. ஆமால, அதுவும் இருக்கு. இது பகுவச்சன சொற்கள். இந்த கோதாகிரஜன் ஒரு ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து இந்த நா போட்டிருக்கீங்க. ஓகேவா? இந்த இடத்துல கிருஷ்ணனா போட்டிருக்கீங்களே, ஏன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்ன ரூல்னா, அதுக்கு முன்னாடி ரிகாராந்தம், ஷகாராந்தம், மூணுமே வந்துதான். இது மூணு வந்த உடனேவே நான் போடுவோம். அப்புறம் ஸ்வரமோ கவர்க பவர்க நடுவுல வந்துட்டு அப்புறம் அது ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல் இப்போதைக்கு நீங்க குழப்பிக்க வேண்டாம். இதுல என்ன இருக்கோ நீங்க இது தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரூல் அடுத்த லெவல் வரும்போது நம்ம கத்துக்கலாம். ஓகேவா? மித்ரம் அப்படின்னா ஃப்ரெண்டு. மித்ராணி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அப்படின்னு அர்த்தம். பழம், இந்த இம்மு நம்ம எடுக்க மாட்டோம், வெறும் ஆலதான் எடுத்துப்போம். பழம், பழாணி. ஓகேவா? இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுத்திருக்கேன் நான் உங்களுக்கு? சுதாவதி மிஸ், ஒரு டவுட். மித்ரம்ன்றது பொருள் இல்ல, பொருள் இல்ல. அது மித்ரம், 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 மித்ராணி, அது வந்து பொருள் இல்ல. பொருள் கிடையாது. மித்ராணினா மெனி ஃப்ரெண்ட்ஸ். பாத்திரம் தான் பொருள். அதாவது நீங்க என்ன டவுட் கேட்க புரிஞ்சுட்டு, வெறும் பொருள்கள் தானே நபுன்சகலிங்கம் சொல்லுவோம். அப்படி சான்ஸ்கிரிட்ல கிடையாது. அப்படி சான்ஸ்கிரிட்ல கிடையாது. சான்ஸ்கிரிட்ல எது அவங்கன்னு ஒரு வழக்கு வச்சிருக்காங்க. அதுபடி சிலது வந்து நீங்க பாத்தீங்கன்னா, சில வார்த்தைகள் வந்து அகாராந்த புல்லிங்க சப்தாகள்லயே வேற வேற வரும். இகாராந்த் அதே மாதிரி ஒன்னொன்னுத்தையும் வேற மாதிரி வரும். சோ அவங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க மாதிரி நம்ம இப்ப படிக்கிறோம். ஓகேவா? வெறும் பொருள் மட்டும்தான் நபுன்சகம் லிங்கத்துல வரும். புல்லிங்கத்துல வெறும் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் வருவாங்கன்னு கிடையாது. ஆமா, அது வந்து இது எண்டிங் லெட்டரை பேஸ் பண்ணி இவங்க குடுக்குறாங்க இத. ஓகேவா? ஓகே, அதனால இது குழம்பிக்காதீங்க. ஓகேவா? ஓகே. இப்ப அடுத்தது வந்து அகம், வயம். அகம்னா நான், அது வந்து ஒருமையில இருக்கு. சிங்குலர்ல நான் சொல்லும் போது அகம், நான் சப்தம். இது உத்தம புருஷம். நான்றது உத்தம புருஷன், என்னை நான் குறிக்கிறேன். நிறைய பேர் இருந்தாங்கன்னா வயம். அகம், ஆவாம், வயம்னு இருக்கும். வயம் கீழே கொடுக்கும் போது அகம் இப்படி கொடுத்துருக்காங்க. இங்க குடுக்கும்போது இப்படி கொடுப்பாங்க. இங்க நான் இந்த ரூல் தான் போன வாரமே எக்ஸ்பிளைன் பண்ணனே. அது கரெக்ட் 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 தான்.
வெறும் பக்கத்துல ஸ்வரம் வந்தா மட்டும்தான் இம் வரும், மத்தபடி இம்மு வராது. அப்புறம் கடைசியா முடியும் போதுதான் இம்ம ஃபுல்லா போடுவோம். இப்ப பாத்தீங்களா, இந்த அகம்ன்றது தனியா இருக்கு, முடியிற இடத்தம், அதனால இந்த இடத்துல இம்ம அப்படி போடுறோம். அப்படி இல்லைன்னா அகம் சப்தம் வியஞ்சனத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அத மேலதான் அந்த புள்ளிய போடணும். அந்த டவுட் இப்போ நமக்கு வேண்டாம், ஏன்னா போன வாரம் நடத்திருக்கோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. புரியலன்னா சொல்லுங்க, கடைசியில திருப்பியும் சொல்லித்தரேன். சரியா? இப்ப அகம் சாத்திரக, இப்ப நான் என்ன பத்தி சொல்றேன். அகம் சாத்திரக, நான் சாத்திரன், ஸ்டூடெண்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாரும் சொல்றாங்க வயம் சாத்ராகா, நாங்கள் மாணவர்கள். அதே மாதிரி டாக்டர் சொல்றா, ஒரு டாக்டர் பொண்ணு சொல்லுது அகம் வைத்தியா, ஸ்திரீலிங்க பதம் வைத்தியா. வயம் வைத்தியாக, நாங்கள் எல்லாருமே டாக்டர்ஸ்னு அங்க இருக்க பெண்கள் சொல்றாங்க, பெண் டாக்டர்ஸ். ஓகேவா? வயம் பாலகாக, நாங்கள் பாலகர்கள், அந்த சின்ன பசங்க சொல்றாங்க. வயம் வைத்தியாக, நாங்கள் வைத்தியர்கள். இந்த வைத்தியாகா அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்திரீலிங்கத்திலயும் வைத்தியாகா தான் பகுவச்சனம், புல்லிங்கத்திலயும் வைத்தியாகா தான் பகுவச்சனம். ஓகேவா? வைத்தியக, வைத்தியோ, வைத்தியாக. அகாராந்த புல்லிங்க சப்தம் இப்படி வரும். இதே ஸ்திரீலிங்கத்துல வரும்போது ஆகாராந்த ஸ்திரீலிங்கத்துல வைத்தியா, வைத்தியே, வைத்தியாஹா அப்படிதான் வரும். லதா, லதே, லதாஹா. அப்புறம் வயம் கர்மகராகா, கர்மகராகனா வேலைக்காரர்கள், நாங்கள் வேலை செய்பவர்கள். வயம் பக்தாகா, நாங்கள் பக்தர்கள். இப்ப நீங்கெல்லாம் எழுத போறீங்க, எல்லாரும் எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? நானும் உங்களுக்காக எழுதுகிறேன். கலர் மாத்தலாமா? என்ன கலர் எழுதலாம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோதா சொல்லிட்டான் கிரீன் இன்னைக்கு. ஓகே. அகம் ஆரக்ஷக, நான் ஆரக்ஷகன், போலீஸ். வயம் ஆரக்ஷகாக, நாங்கள் போலீஸ்மேன். பொம்மை எல்லா பேஜும் காமிக்க மாட்டாங்க. இப்ப இங்க சாலகஹன் இருக்கு, அப்ப இங்க என்ன சப்தம் எழுதுவீங்க? அகம். அகம் சாலகஹ. வயம் எப்படி எழுதுவீங்க? சாலகாஹா. ரைட். படிச்சுட்டு எழுதணும். அகம் கிருஷகாஹா. நீங்க கேட்டீங்களே அந்த டவுட்டுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க. முன்னாடி ஸ்வரம் முன்னாடி வந்ததுன்னா இந்த இம்மை இப்படி எழுதுவோம். நன்னா பாத்துக்கோங்க. நீங்க கேட்ட டவுட் இங்கே வந்துருச்சு. ஆன்றது ஸ்வரம், ஸ்வரத்துக்கு முன்னாடி இம்மு வந்ததுன்னா அந்த இம்முன்னு போட்டு கீழே இந்த டேஷ் போட்டு போடுவோம். ஓகேவா? அகம் விருத்தஹ, அகம் யுவகஹ. எழுதிட்டீங்களா? இங்க வயம் நீங்களே ட்ரை பண்ணுங்க. என்ன எழுதுவங்க? கிருஷகாஹா எழுதுங்க ஃபாஸ்ட். கோதாதான் லாஸ்டா முடிப்பான். அகம் விருத்தஹ, வயம் விருத்தாஹா, அகம் யுவகஹ, வயம் யுவகாஹா. ஓகேவாப்பா? எல்லாரும் எழுதிட்டீங்களா? நீ எழுத ஆரம்பிச்சதே 5 நிமிஷம் கழிச்சு. சோ அகம்னா நான். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இம் இருக்கு. ஓகேவா? இம் இருக்கு. ஆனா ஆன்றது ஸ்வரம் ஃபாலோ பண்ணிச்சுன்னா அந்த இம்ம கீழே இப்படி எழுதுவோம். பிந்து ஹிம்மி எழுதாம சாதா மா போட்டு கீழே ஹலம் போடுவோம். ஓகேவா? இப்ப நீ எழுது. பவான் பவந்தக. பவான்னா தாங்கள், நீ சாத்ரக தாங்கள் மாணவர்.
பவான், பவந்தௌ, பவந்தக. ஓகேவா? நம்ம இந்த இடத்துல பாக்குறது பவான்றது ஏகவச்சனத்துல இருக்கு. எதுல இருக்கு? சிங்குலர் ஏகவச்சனம், ஒருமையில இருக்கு. பவந்தக அப்படின்றது ப்ளூரல். ஓகேவா? டியூவல் இங்க குடுக்கல. ஓகேவா? பவான், பவந்தௌ, பவந்தக வரல. பவான், பவந்தகனா நமக்கு இந்த சுபோதினி ஃபுல்லாகவே த்விவச்சனத்தை உங்களுக்கு அவங்க குடுக்கல. ஏன்னா நீங்க குழம்பிக்க வேண்டான்றதுனால உங்களுக்கு சிங்குலர் ஏகவச்சனமும் ப்ளூரலும் மட்டும் கொடுத்திருக்காங்க. பவான்னா தாங்கள், இல்லே நிறைய பேர் இருந்தானா பவந்தக. இப்ப என்ன வரும்? பவான் சாத்ரஹ, தாங்கள் மாணவர், பவந்தக சாத்ராஹா. சிங்குலர் ப்ளூரல் பேஸ்ட். பவான் தாங்கள், நீன் கூட சொல்லலாம். நீ சாத்ரஹ, நீங்க எல்லாருமே அது செகண்ட் பர்சன் ஆகாதப்பா. அது நீ, நீங்கள் செகண்ட் பர்சன். நீன் வரும்போது துவம் வந்துரும். அதனால இது பவான்றது தாங்கள் தான். மரியாதை இருக்கும் போதும் சொல்லலாம், இல்ல பொதுவுலயும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இல்ல இல்ல பொதுவுல தாங்கள், பவந்தக தாங்கள் எல்லாரும், பவந்தக தாங்கள் எல்லாரும், சாத்ராஹா, சாத்ராஹானா மாணவர்கள், நீங்கள். இங்க துவம் அதை எடுக்கலாவா? கொஞ்சம் அதாவது கிளாஸ் ரூம் இருக்கும்போது ஏகவச்சனம் அது மாதிரி ஒரு மாதிரி பேசாம கொஞ்சம் ரெஸ்பெக்ட் வேர்ட்ஸா யூஸ் பண்றதுனால பவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துவம் யுவாம் யூயம் கொடுக்காம இங்க பவான் சாத்ரஹ, பவந்தக சாத்ராஹா அப்படின்றார். பவந்தக தாங்கள் எல்லாரும், பாலகாக பாலகர்கள் சிறுவர்கள், பவந்தக வைத்தியாக நீங்கள் எல்லாரும் வைத்தியர்கள் மருத்துவர்கள், பவந்தக கர்மகராக தாங்கள் நீங்கள் தொழிலாளிகள் வேலை செய்பவர்கள், பவந்தக பக்தாக பக்தர்கள். இங்க பாரு, முன்னிலை கொடுத்திருக்கேன் அதுல ஹெட்டிங்ல முன்னிலை சொற்கள். முன்னிலை பேஜ் நம்பர் 33 ஹெட்டிங்ல பாருங்களேன். இதை கொடுத்துட்டு பாருங்க. சமஸ்கிருதத்தில் மத்தியம புருஷ வார்த்தைக்கு பதிலாக முன்னிலை சொல்லி இருக்கு. இது முன்னிலை தானே? பிரதம புருஷ தன்மை தானப்பா. முன்னிலை செகண்ட் பர்சன் தானப்பா. என்னதுக்கா சொல்றீங்க? பேஜ் என்ன? செகண்ட் பர்சன் தானப்பா. என்னப்பா 33 போட்டு 33 33 அது 23 கா 33 33 ஆகா 30 அதுல முன்னிலை சொல்லி பதிலா சமஸ்கிருதத்தில் மத்தியம புருஷார்த்தத்துக்கு பதிலாக அதேதான்க்கா. மத்தியம புருஷத்துக்கு பதிலாக உத்தம புருஷ பிரதம புருஷன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பதிலா இது யூஸ் பண்றோம். அவ்வளவுதான் யூஸ் பண்ணலாம். முன்னிலைன்றது பிரதம புருஷா, பிரதம புருஷா தேர்ட் பர்சன் முன்னிலை சொல்லுவோம். இல்லம்மா, படற்கை தான்ப்பா தேர்ட் பர்சன். மத்தியம புருஷன் தான் போட்டிருக்காங்க. மத்தியம புருஷன் தான் மத்தியம புருஷம்ன்றத பதிலா இத சொல்லிருக்காங்க. கரெக்ட் சொல்லலாம். ஆமா கரெக்ட். ஒரு நிமிஷம் கூட ஆர்த்தி அது எனக்கு அதுதான் டக்குன்னு. தன்னிலைனா உத்தம புருஷக, நம்மள நாமளே குறிக்கிறது தன்னிலை. அதுக்கப்புறம் அத நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அதுக்கப்புறம் மத்தியம புருஷன்னா செகண்ட் பர்சன், அத தமிழ்ல முன்னிலைன்னு சொல்லுவோம். அந்த மத்தியமன்ற அந்த முன்னிலைக்கு பதிலா நம்ம பவான் யூஸ் பண்றோம். அததான் அக்கா சொல்றாங்க. பிரதம புருஷன்னா தேர்ட் பர்சன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த தேர்ட் பர்சனை தான் பிரதம புருஷன் சான்ஸ்கிரிட்ல சொல்லுவோம். அதற்கு படற்கைன்னு தமிழ்ல பேர். இப்ப லேಖನ அபியாசம் வந்துடுங்க. எல்லாரும் சூப்பரா எழுதுவீங்க. இது இப்பதான் முடிச்சோம் இல்லையா? இந்த பேஜை திருப்பி ரிப்பீட் ஆயிருக்குது. ஓகேவா?
இல்ல ஸ்திரீலிங்க பதம். ஓகே. இப்போ இப்ப நம்ம எழுதியிருக்கோம்னு நினைக்கிறேன். பவான் ஆரக்ஷக எழுதல, நம்ம பண்ணுங்க. இல்லப்பா, இது பவான் வச்சு பண்றோம், அது அகம் வச்சு பண்ணோம், இப்ப பவான் வச்சு பண்றோம். ஓகேவா? லேக்கனபியாசக 2. ஓகே, எழுத ஆரம்பிக்கலாம் நம்ம. இப்ப எப்படி எழுதுவீங்க? பவான் ஆரக்ஷக, பவான் சாலகஹ, பவானுக்கு பதிலா பவந்தஹ சாலகாஹ, பவான் கிருஷகஹ பவந்தஹ கிருஷகாஹ, பவான் விருத்தஹ பவந்தஹ விருத்தாஹ, பவான் யுவகஹ பவந்தஹ யுவகாஹ. புரிஞ்சுதா? தாங்க, நீ சாலகன், நீங்க எல்லாருமே சாலகாக, டிரைவர் டிரைவர்ஸ், ஃபார்மர் ஃபார்மர்ஸ், கிருஷகன விவசாயி கிருஷகாக, விருத்தகன வயதானவர். இதெல்லாமே அகாராந்த புல்லிங்க சப்தாக ஏகவச்சனம் பகுவச்சனத்துல எழுதியிருக்கோம். ஓகேவா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லம்மா. யாரும் டவுட்டுமா? அது கேளுங்க கேளுங்க, யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. யாரையாவது மியூட்டா எடுக்க முடியல? ஒன்னும் டென்ஷன் எடுத்துக்காதீங்க, இந்த கிளாஸ் முடியும் போது நான் உங்க டவுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இப்ப பவதி பவத்யஹ, மீட்டிங் இன்னும் 1 minute தான் இருக்கு. நம்ம இந்த பவதி பவத்யாஹா என்னன்னு பார்க்கலாம். பெண்பால குறிக்கும் போது பவதி அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே பகுவச்சனத்துல பவத்யஹ, பவதி பவத்யஹ. நீ சாத்ரா, பெண் ஸ்டூடெண்ட், பெண், நிறைய பெண் ஸ்டூடெண்ட்ஸ், பவத்யஹ நீங்கள் பெண் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? பவத்யஹ மஹிமா, மஹிலா. இது வந்து நம்ம இப்ப மீட்டிங் எண்ட் பண்ணிட்டு அந்த மீட்டிங்க்கு போயிடலாம். ஓகே, குறிப்போம். அந்த எண்டிங் சவுண்ட் வந்துச்சுல, is the female.